ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு நான் என் டெய்லி ரூட்டீன் கூட ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்க்காக யூஸ்ஃபுல்லான கோர்சஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. பட் அதுக்கான ஸ்கில்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃப்ரீ அண்ட் பெய்ட் 2 கோர்ஸ் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். எது பெஸ்ட்டாக இருக்கும்னு உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். நல்ல லாங் லீவில் தான் போயிருந்தோம். நானும் கம்ப்ளீட்டாக லீவ் எடுத்துட்டேன். பிகாஸ் அங்கே போயிட்டா நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும், அப்புறம் ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ண முடியாது டீம்ஸ் கூட. அண்ட் நம்ம வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபுல் டைம் நம்ம லேப்டாப் முன்னாடியே இருக்க முடியாது. பிகாஸ் எங்கேயாவது போகணும், அப்புறம் யாராவது வருவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஓகே லீவே போட்டுடலாம்னு லீவ் போட்டேன். ஸோ அதனால தான் நல்ல கம்ஃபர்டபுளாக இந்த டைம் இருந்து வர முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நான் நேட்டிவ் போகும்போது ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று வைஃபை சீக்கிரமாக கிடைக்காது, நெட் கிடைக்காது, அப்புறமா ஃபேமிலி யாராவது வந்துட்டு இருப்பாங்க, அக்ஷு ஒழுங்காக ஒரு இடத்துல இருக்க மாட்டா, அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதனால அவாய்ட் பண்ணிட்டேன் இந்த டைம். அண்ட் இப்படி லீவ் போட்டதுனால தான் நல்லா கம்ப்ளீட்டாக ஜாலியாக ஃபேமிலி கூட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. இல்லைனா மைண்டில் ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் பற்றி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கள் ஆச்சியோட தித்தி இருந்தது, அதுக்கு போனோம். அப்புறம் என் ஹஸ்பண்டோட அத்தை பையன் மேரேஜ் இருந்தது, அதுக்கும் சேர்ந்தாப்புல தான் இருந்தது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வந்தாச்சு. ஊர்லேருந்து வந்த டே நல்ல ரெஸ்ட் தான் எடுத்தோம். ரொம்ப லேசியாக இருந்தது. அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. மார்னிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நான் என்னோடய ஒர்க் லாகின் பண்ணிட்டேன். ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. எப்படியோ ஒர்க் முடித்து லாக் அவுட் பண்ணிட்டேன் சீக்கிரமாகவே. அதுக்கப்புறமா வீடும் ஒரு 10 days க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ வீடும் கொஞ்சம் டஸ்ட் ஆகிட்டு அதுவும் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே தான் கொஞ்சம் நல்ல ரெகுலராக, ஃபர்ஸ்ட் டே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் ரெகுலர் ரூட்டீனுக்கு போகலாம்னு இந்த வீடியோ எடுத்தேன். நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தது வாஷ் பண்ணுறதுக்கு. எல்லாமே 3 to 4 rounds ஆஃப் வாஷ் போட்டேன். எல்லா ட்ரெஸ்ஸும் தனித்தனியாக போட்டாச்சு. அப்புறம் ஓகே இட்லிக்கு ஊற வைக்கலாம்னு நம்ம உளுந்தும் ரைஸும் தான் வச்சுருந்தேன் ஊற. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இன்றைக்கி சேமியா உப்புமா தான் சிம்பிளாக பண்ணிட்டேன். அண்ட் லஞ்சுக்கு வந்து நிறைய வெள்ளை கத்திரிக்காய் தான் எடுத்து வந்திருந்தேன். நான் எப்போ ஊருக்கு போனாலும் எங்கள் ஆச்சி எங்கள் மாமியார் கொடுத்து விட்ருவாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அது எடுத்து வந்தாலே ஒரு 2-3 days கண்டினியூவாக கத்திரிக்காய் பொரியல் தான் எல்லா டிஷ்க்கும் சைடாக இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு புளி குழம்பு வச்சு கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவலாக மார்னிங்கே லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட்க்கும் டிஃபின் அனுப்பணும். ஸோ அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு சேமியா ரொம்ப பிடிக்காது. பட் வேறு ஆப்ஷனும் இல்லை வீட்டில். ஸோ ஓகே கொஞ்சமாக தான் சாப்பிட்டு அப்புறம் டீ தான் குடித்தாங்க. அப்புறம் என்னோடய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ரூட்டீன்ஸ், அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி கிடைச்சது, அப்புறம் நம்ம எந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் கிடைக்கும், நம்ம தேடணும், அந்த எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் எல்லாருமே நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இப்போவுமே நிறைய பேர் காமெண்ட்ஸ் பண்ணி கேட்குறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எங்கேருந்து கொடுக்குறேன், நானே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எங்கேருந்து தர முடியும். பட் நீங்கள் எந்த மாதிரி சர்ச் பண்ணலாம், எந்த மாதிரி ஃபில்டர் போட்டு சர்ச் பண்ணணும், எந்த ஆப்பில் சர்ச் பண்ணணும், அப்புறம் எந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமே செட்டப் பண்ணணும், இது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரிலேட்டடாக என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. பட் டைரெக்டாகவே எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும் எனக்கு கொடுங்கன்னு கேட்காதீங்க. பிகாஸ் அதை நான் தர முடியாது. ஸோ டைரெக்டாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைக்காது. உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு டிகிரி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் டிகிரி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேட முடியும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் அக்கௌண்ட்ஸ்க்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லாம் தர மாட்டாங்க. அக்கௌண்ட்ஸ் ஜாப் மோஸ்ட்லி ஆஃபீஸில் தான் இருக்கும், இல்லைனா பேங்க்கில் இருக்கும், இல்லைனா ஒரு ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர், இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து பார்க்குற மாதிரி அக்கௌண்ட்ஸ் இருக்காது. ஸோ உங்கள்கிட்ட இருக்க டிகிரி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடினீங்கன்னா அது கஷ்டம் தான் கிடைக்கிறது. நீங்கள் நியூவாக ஏதாவது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃபீல்டு பார்த்து அந்த ஃபீல்டில் கிடைக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, அந்த ஃபீல்டில் நீங்கள் பார்க்கணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் லிங்க்டின்ல கிடைக்கான்னு. அப்படி இல்லை அந்த ஃபீல்டுலன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கில்ஸ் தான் படிக்கணும்.
நீங்கள் என்ன ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அப்புறம் உங்கள் கரியர் பிரேக் இருக்கா, நீங்கள் என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அப்படி என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் நல்ல கோர்சஸ் பண்ணணும், நல்ல ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட பில்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்க ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் கோர்ஸ் ஜஸ்ட் சர்டிஃபிகேஷனுக்காக இல்லை ஜாப் கிடைக்கிறதுக்காகவே மட்டும் படிக்காமல் அந்த விஷயத்த நீங்கள் நல்லா படிக்கணும். அது உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு கொஷின் கேட்டாலே இன்டர்வியூவில் அது உங்களுக்கு புரியணும் அது என்ன கொஷின்னு. உங்கள் ஸ்கில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் இன்டர்வியூ எல்லாமே கான்ஃபிடென்ஸாக கொடுத்து ஜாப்க்காக பாஸ் ஆக முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஜாபே கிடைக்கும். ஓகே, இப்போ எந்த மாதிரி கோர்ஸ் படிக்கலாம்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ ஃப்ரீயில் நீங்கள் கோர்ஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிஜிட்டல் இருக்குது, அப்புறமா கோர்செரா இது இருக்குது. கூகுள் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீயில் படிக்கலாம், அப்புறம் ரெஸ்யூமே பில்டர் ஃப்ரீயில் படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய படிக்கலாம். நான் எல்லாத்துக்குமே லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் செக் பண்ணி நீங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து கோர்செரா தான். கோர்செரா வந்து நீங்கள் ஆப்பாக கூட டவுன்லோட் பண்ணி அதுலேயும் லேர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் எக்ஸல் படிக்கலாம், அப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அப்புறம் ரைட்டிங் ஸ்கில்ஸ், இது எல்லாமே ஃப்ரீயில் நீங்கள் படிக்கலாம் கோர்செராவில். அப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் அதுலேயும் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எஸ்சிஓ படிக்கணும். ஸோ நீங்கள் எஸ்சிஓக்காகவே நிறைய கோர்சஸ் இருக்குது ஆன்லைனில், நம்ம யூடியூப்பில் அதுலேருந்தே படிக்கலாம். பட் என்ன அங்கே சர்டிஃபிகேஷன் எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் படித்ததுக்கு எதுவுமே ப்ரூஃப் மாதிரி இருக்காது. ஒரு கோர்ஸாக நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ரூஃப் இருக்கும் நீங்கள் இதை படிச்சிருக்கீங்கன்னு. பட் உங்கள் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் இருந்து படிக்கலாம். நானே நிறைய கோர்சஸ் ஆன்லைனில் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டிடியூட்டில் பண்ணியிருக்கேன், அப்புறம் யூடியூப்லேயும் பார்த்துட்டு இன்னுமே படிப்பேன். இப்போ ஏதாவது எனக்கு டவுட் இருந்தால் நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் பார்த்து படிப்பேன் இது எங்கே ராங்காக போகுதுன்னு. அப்புறம் பெய்டு கோர்ஸில் வந்து யூடெமி ஆப் இருக்குது. நானும் ரீசெண்டாக அதில் ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ யூடெமி ஆப் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் நிறைய கோர்சஸ் இருக்கும். உங்கள் ரிலேட்டட் ஃபீல்டில் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எதை பற்றி ஜாப் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது எல்லாமே அதுலேருந்தே யூடெமி ஆப்லேருந்து படிக்கலாம். அப்புறம் இன்டர்ன்ஷால ஆப் இருக்குது. அதுலேயும் உமன்ஸ்க்காக அவங்க ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணி தருவாங்க அழகாக. ஸோ உங்கள் ரிலேட்டட் சிச்சுவேஷன், உங்கள் ரிலேட்டட் பட்ஜெட் எல்லாமே பார்த்து நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவில், அப்புறம் சென்னையில், தமிழ்நாட்டில் கூட நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்குது. நீங்கள் அங்கே ஆன்லைன்லவும் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃப்லைன் அவங்க கிளாஸ்க்கு போயும் படிக்கலாம். ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி ஏஜ் எதுவுமே பார்க்காதீங்க. எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டு நான் எப்படி போய் படிக்கலாம்னு. பிகாஸ் எல்லாருமே, நானே ஒரு டைமில் படிச்சுட்டு இருக்கும்போது, காலேஜ் டைமில் படிச்சுட்டு இருக்கும்போது என் கூட ஒரு 32 இயர் ஓல்டு பர்சன் இருந்தாங்க. அவங்களுமே நான் படிக்கிறது தான் அவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஏஜ் மேட்டர் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டிடியூட்டில் போய் கிளாஸஸாகவும் படிக்கலாம். அவங்க நல்லா அழகாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் நல்ல சர்டிஃபிகேஷனும் கொடுப்பாங்க. ஒரு 3 months 6 month கோர்ஸ், 1 year கோர்ஸ் இருக்கும், அது நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே உங்கள் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன மாதிரி கோர்ஸ் எடுத்து என்ன மாதிரி ஜாப்க்கு போகலாம்னா, நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப் போகலாம், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணலாம், கான்டென்ட் ரைட்டிங், வர்ச்சுவல் அசிஸ்டண்ட், அப்புறம் கேன்வா ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே பண்ணி இந்த மாதிரி ரிலேட்டடாக ஃபீல்டில் நீங்கள் ஜாப்பும் போயிடலாம். எந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு இது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் உங்கள் ரூட்டீன், உங்கள் பேபி கேர், உங்கள் பேபி ஏஜ், அப்புறம் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்கள் டைமிங் பொறுத்து எல்லாமே நீங்கள் பார்த்து தான் எந்த கோர்ஸ் சூட்டபிளாக இருக்குன்னு நீங்கள் அந்த கிளாஸ்லேயோ இல்லை எந்த ஆப்ஸ்லேயோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நம்ம புதுசாக ஒன்று படிக்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். எனக்கும் இருந்தது. எல்லாமே கொஞ்சம் அவுட் ஆஃப் தி மைண்ட் போகிற மாதிரி இருக்கும். படிக்கிற டைமில் என்ன சொல்கிறாங்க எதுவுமே புரியாது தான் நான் சொல்லுவேன். பட் நம்ம எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறோமோ, நம்மளுக்கு எப்போ நம்ம அந்த ரிலேட்டடாக ஜாப் பண்ணுறோம், அப்போ தான் நம்மளுக்கு கை நல்லா செட் ஆயிரும். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், என்ன இப்படி கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது புரிய மாட்டேங்குன்னு. பட் போக போக எப்படி நீங்கள் அந்த ரிலேட்டடாக ஜாப் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வருது, இல்லை எப்படி நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க, அது பொறுத்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஒரு 1 year டைம் கொடுத்தா போதும், நீங்கள் படித்தது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் ஃபுல்லாக புரியாது. எனக்கு 4.5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இன்னுமே எனக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி வரும், எங்கேயாவது நான் ஸ்டக் ஆயிடுவேன். ஸோ அப்போ என் சீனியர் மேனேஜர், டிஎல், அப்படி இல்லைன்னா யூடியூப் இங்கே வச்சு நான் என்னென்னு கற்றுப்பேன்.
ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஏஜே இல்லை. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இந்த டாபிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு. இப்போ vlogல பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான், கொஞ்சம் ஒர்க்லேருந்து பிரேக் எடுத்துகிட்டு வேலைக்கெல்லாம் பொறுத்திட்டு அப்புறமா திருப்பி ஒர்க் கண்டினியூ பண்ணிடுவேன். ஈவினிங் இட்லிக்கு அரைக்கணும்னு தான் இருந்தேன், பட் மாவு ஒழுங்காக தான் அரைச்சேன், என்னன்னு தெரில. சொன்ன மாதிரி 4 கிளாஸ் ஆஃப் ரைஸ் 1 கிளாஸ் ஆஃப் உளுந்து இந்த அளவில் தான் வச்சேன். பட் என்னன்னு தெரியல, இட்லி வரவே மாட்டுக்கு. அடுத்த நாள் பார்த்தா கல்லாக தான் வருது, நல்லா ஊதுது, பெருசாகுது, பட் கல்லாக தான் இருந்தது. சின்ன பிள்ளையில இருந்து அக்ஷு இந்த மாதிரி தான் பண்ணுவா. நான் எப்போவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் மேலே உட்காந்துருவா, லேப்டாப் மேலே உட்காந்துருவா, அப்புறம் லேப்டாப் தள்ளிட்டு டேபிள் மேலே உட்காந்துருவா. இப்படிலாம் நிறைய நாட்டினஸ் பண்ணுவா. எனக்கும் பார்க்க க்யூட்டாக இருக்குன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஏதாவது கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, டீம் மீட்டிங் இருக்குது, அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. நீங்கள் என்ன ரேஷியோவில் அரிசியான்னு உளுந்து போடுறீங்கன்னு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள். பிகாஸ் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறது எனக்கு வர மட்டும் ஒழுங்கா. கருப்பு உளுந்து தான் ஊற வச்சேன், நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணேன். பட் குக் பண்ணும்போது நல்லா பெருசாக இருந்தது, வெளியே எடுத்ததும் நல்லா ஸ்டோன் மாதிரி ஆயிட்டு. நானும் 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் இன்னுமே இட்லி பண்ண வரவே மாட்டுக்கு. ஓகே, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். காமெண்ட்டில் உங்களுக்கு என்ன ஃபீல்டில் ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.